தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவருடைய பிறந்த நாள ஜூன் மாதம் 22ஆம் தேதி வந்து கொண்டாடியிருந்தாரு. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விமர்சையா வந்து பேசப்படல. ஆனா, இந்த ஒரு விஷயம் தாங்க இப்போ ரொம்பவே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அதாவது அது விஜயுடைய மகளா இருக்கக்கூடியவங்க ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி என்ன விஷயமானது நடந்திருக்கு? ஏன் வந்து இவங்க இவ்ளோ எமோஷனலா வந்து பேசியிருக்காங்க? அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். திவ்யா சாஷா பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய மகள். இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி படிப்ப வந்து படிச்சிட்டுருக்காங்க. ஸோ, விஜய் அவர்களுடைய பிறந்த நாள வந்து எப்பவுமே வந்து ஃபேமிலியா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து அவர் வந்து பிரிஞ்சு இருக்காரு. ஸோ, விஜய் அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னத தவிர, மத்தபடி அவங்க வேற எதையுமே வந்து எதிர்பார்க்கல. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ சமூக வலைதளத்தில ரொம்ப வைரலா வந்து பரவுனுச்சு. ஸோ, அத பார்த்துட்டு தான் அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, த்ரிஷா நேத்துக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி வாக்குல ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்தில வந்து பதிவேற்றம் செய்திருந்தாங்க. அதில விஜயோட அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்து, அவருடைய பிறந்த நாள வந்து செலிப்ரேட் பண்ண மாரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, விஜய் சார்ந்த ஒரு சிலரும், த்ரிஷா சார்ந்த ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா வரவேற்றாலுமே கூட, கண்டிப்பா இந்த ஃபோட்டோ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய தான் வந்து கொடுத்திருந்தது. ஏன்னா, தலைமைச் செயலகத்தில வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்னப்போ, விஜய் அவர்கள் வந்து ஒத்துக்கவே இல்ல அதுக்கு. ஏன்னா, இந்த அம்மோனியம் கேஸ் லீக்கேஜால நெறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இஷ்யூவா இருந்தது. அதனால வந்து இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் அங்க சொல்லிட்டு, த்ரிஷா அவங்களோட முன்னத்த நாளே பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 12 மணி போலவே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ, அதுக்கான பிக்சர்ஸ வந்து த்ரிஷாவே வந்து வெளியிட்டாங்க. ஸோ, இந்த வீடியோவ பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. தன்னுடைய அப்பா இவ்ளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஆயிருக்காரு. இந்த சூழ்நிலையில தன்னுடைய அம்மா வந்து அவங்க கூட இல்லையே அப்படின்ற வருத்தமும், ஏக்கமும் அந்த குழந்தைகிட்ட நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா திவ்யா சாஷா வந்து சின்ன குழந்தலாம் கிடையாது. ஸோ, நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து புரியுது. என்ன நடக்குது அப்படின்றத அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ, தன்னுடைய அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, இருந்தாலுமே கூட யாரா இருந்தாலுமே வருத்தப்பட தானே செய்வாங்க. தன்னுடைய அம்மா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அத அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ, அதனால அவங்க வந்து ரொம்பவே வந்து எமோஷனலா வந்து பேசியிருக்காங்க. தாத்தா, பாட்டிக்கு ஃபோன் பண்ணிலாம் இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. ஸோ, இப்படிலாம் வந்து நடக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாரிலாம் திவ்யா சாஷா வந்து பேசியிருக்காங்க. ஸோ, விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணணும். தன்னுடைய மகன், மகள் அதாவது மனைவி இவங்கள எல்லாத்தையும் விட உங்களுக்கு வேற ஒருத்தங்க வந்து முக்கியமா இருக்காங்களா? அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, உங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு. நீங்க இந்த தமிழ்நாட்டுக்காக செய்யணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆ குடும்பத்த வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீங்க இந்த மாரி நடந்துக்கிறதுனால, அவங்களுடைய குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. குறிப்பா விஜய்க்கும், மகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல பாண்டிங் இருக்கு. அதாவது சொல்லப்போனா விஜய்க்கு வந்து அவங்களுடைய மகள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகன வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ, அத விட ஒரு படி மேல மகள வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ, ஒரு தந்தையா வந்து அவர் அந்த இடத்துல செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து தவறியிருக்காரு. அவங்களுடைய பாசத்துல இருந்து அவர் வந்து தவறியிருக்காரு, விலகியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, யாரோ ஒருத்தங்களுக்காக இவங்களுடைய ஃபேமிலியில வந்து அவர் வந்து விலகி இருக்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. ஸோ, நீங்க இது சரியா, தப்பா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, திவ்யா சாஷா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி தாத்தா, பாட்டிக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இருந்தாலும் மேலும் பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஆறுதலும் படுத்தியிருக்காங்க. ஸோ, தன்னுடைய தந்தைக்கு இது என்னைக்கு புரிய போகுது அப்படின்னு தெரியலன்ற மாரி அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலா வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டுருக்கு. எப்போ வந்து த்ரிஷா அவங்க அந்த ஃபோட்டோவ போட்டாங்களோ, அப்பயிலருந்தே பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா, கூடவே கிளம்பிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ, கண்டிப்பா வந்து ஒரு மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், தன்னுடைய தந்தை அம்மாவ விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறதோ, இல்ல அங்கங்க போறதோ வந்து அத கேட்கும்போதும், பார்க்கும்போதும் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கும்.
அதே மாதிரி தான் திவ்யா சாஷாவுக்கும் இப்போ வந்து அவங்க மனசளவில் ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ தன்னை தானே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இருந்தாலுமே கூட தன்னைத்தானே வந்து அவங்க திரும்பவும் வந்து ஆறுதலும் படுத்தியிருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இதை வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு தான் ஆகணும். ஸோ த்ரிஷா வந்து தன்னுடைய கையால் விஜயை வந்து கேக் வெட்ட வச்சு செலிப்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தோடைய ஃபோர்ஸ்னால் விஜயை பற்றின அந்த ஃபோட்டோவை வந்து த்ரிஷா வந்து போட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே அது இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணது தானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பற்றின கிளாரிஃபிகேஷன்லாம் இன்னும் எதுவும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா அதை பற்றின அப்டேட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம். இதுலேருந்து விஜய் அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னே தெரியல. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி வந்து அவரோட ஃபேமிலியோடு அவர் வந்து சேருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தையே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து இன்னும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் லீகலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ்லாம் இன்னும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் பாலிடிக்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்த டைம்லேயே வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்திருந்தது. அதில் போய் அவரால் வந்து அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஜூனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ஹியரிங் வந்துருந்துச்சு. அப்போ வந்து அவங்க விர்ச்சுவலாக அப்பியர் ஆகிறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே இவங்களுக்குள்ளே வந்து அந்த உறவு வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. சங்கீதா வந்து உண்மையிலே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படின்ற முடிவெல்லாம் வந்து அவங்க தான் எடுத்தாகணும். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அவங்க வந்து நல்லபடியாக முடிவெடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். தன்னுடைய குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அவங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ 100 சாமி திரைப்படம் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களால் எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மட்டும் பண்ண கிடையாதுங்க, அந்த படத்திலே ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலுமே கூட உலகளவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வசூலாகலை அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா உலகளவில் பார்த்திங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு தான் வசூலாகிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து வசூலாகிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு. ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 நாள் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்தாலுமே கூட வசூல் ரீதியாக பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து சுமாரான வசூல் தாங்க இந்த படம் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ திரைப்படம் அப்படின்றது பார்க்கும்போது எல்லா வகையிலையுமே வந்து சிறப்பாக இருந்தாலுமே கூட வசூல் ரீதியாக ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.